Hey all, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ஒரு இன்ஸ்பிரேஷன் ரெசிபி தான் பண்ண போறேன். அதாவது ஷெஃப் தீனாஸ் கிச்சன் யூடியூப் சேனல்ல ஷெஃப் தீனா செஞ்ச பச்சைப்பயிறு குழம்பு அதை நான் ரீக்ரியேட் பண்ண போறேன். இன்னைக்கு வீடியோல வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி ஷெஃப் தீனா அவர்கள் என்ன முறையில் செய்யணும்னு சொன்னாங்களோ அதே ஸ்டெப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஷெஃப் தீனா அவர்கள் நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. அவங்க ஒரு ரெசிபி செய்யும்போதே ஸோ அந்த டிப்ஸு கேட்கும்போதே நம்ம பெட்டர் அண்ட் பெட்டராக ஆகலாம் நம்ம வீட்டில் சமைக்கும்போது. ஷெஃப் தீனாஸ் கிச்சன்ற யூடியூப் சேனலுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பச்சைப்பயிரை வெறும் கடாயில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஆற விட்டு தண்ணியில் 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ப்ரெஷர் குக்கரில் 3 to 4 விசில்ஸ் விடுற அளவுக்கு அவிக்கணும். இந்த ரெசிபிக்கு நான் பச்சைப்பயிறு 1 கப் அளவு தான் எடுத்திருக்கேன். 2 பேர் ஒரு வேளையில் சாப்பிட்றதுக்காக. எங்கள் வீட்டில் பச்சைப்பயிறு நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அதனால் எக்ஸஸ் இருக்கவே இருக்காது, மீந்து போகாது. ஒரு வேளையிலேயே வெறும் சாதத்துக்கு வச்சு ஒரு வடாமோ அப்பளமோ பொரித்து நாங்கள் சைடில் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸ் அளவையும் வச்சுக்கோங்க. நான் இட்லி குக்கர்லேயே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் போட்டு அவிச்சேன். இதை அவிக்கும் போது கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும். ஸோ இதை அவிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தனி பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு வெட்டி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் ஆனியன்ஸை அதில் போட்டு வதக்கணும். அது கூட 3 காஞ்ச மிளகாய் போடணும். ப்ளஸ் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் 2 வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 50% வெங்காயம் வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போடணும். அது போட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற 3 சைஸ் மீடியம் சைஸ் தக்காளி அதில் போட்டு நல்லா வதக்கணும். அண்ட் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். அதாவது உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள், தனியா பவுடர் இது 4ஐயும் அதில் போட்டு அளவு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா ஷெஃப் தீனா அவர்கள் சொன்ன அந்த மெஷர்மெண்ட் சைஸ்க்கும் நீங்கள் போடலாம். நான் 2 பேருக்கு சமைக்கிறனால எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த ஸ்பைசஸ் போட்டேன். இதை போட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அவிச்சு வச்சுருக்க அந்த பச்சை பயிரை இதில் போட்டு இன்னும் நல்லா கிளறணும். நீங்கள் சாதத்துக்கு இது சாப்பிட்றீங்கன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். அவ்வளோதான். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி அதில் தூவி 1 ஸ்பூன் நெய்யை விட்டு நீங்கள் அழகாக சாப்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போது பச்சைப்பயிறு சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் என்ன நன்மைகள் ஏற்படுதுன்றதை பார்க்கலாம். பச்சைப்பயிரில் நிறைய ஹெல்தி நியூட்ரியன்ஸ் இருக்குது. லைக் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபைபர், ஃபேட் எல்லாமே இருக்குது. இதை தினைக்கும் 1 பவுல் சாப்பிட்டுட்டு வந்தால் 100 கேலரிக்கு மேலே இதில் இருக்கவே இருக்குது. பச்சைப்பயிறு சாப்பிட்றதுனால உடலில் நோய் தாக்குறதை தடுப்பது மட்டுமின்றி கூந்தலுக்கும் சருமத்திற்கும் இது ரொம்பவே நல்லது. இதில் மேலும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது இது எடையை குறைக்கும், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், இரும்பு சத்து வளமாக உள்ளது, அண்ட் ஸ்கின் கேன்சர்னு சொல்லுவோம்ல, சரும புற்றுநோய், அதை கூட தடுக்குது இந்த பச்சைப்பயிரை நம்ம தினைக்கும் சாப்பிட்டுட்டு வந்தால். மேலும் இதனுடைய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கூகுள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரீக்ரியேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷெஃப் தீனாஸ் கிச்சனுடைய யூடியூப் சேனல் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த சேனலை போய் செக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நீங்களும் இன்ஸ்பயர் ஆவீங்க இன்னும் நிறைய ரெசிபிஸ் செய்கிறதுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.